பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. வீரமங்கை வேலு நாச்சியார் குறித்து சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அவர் ஆங்கிலேயர் நவாப் கூட்டணியிடம் இருந்து சிவகங்கை கோட்டையை மீட்டு அதில் தங்களின் அனுமன் கொடியை பறக்க விடுவதே லட்சியம் என இயங்கினார் என்றீர்கள். அதற்காக அவர் என்ன விதமான முயற்சிகளை செய்தார் தாயே? அந்த சிறுவனின் கேள்வி போர் உத்திகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வமுடைய ஒரு வீரனின் மனநிலையை எனக்கு உணர்த்தியது. முந்தைய தலைமுறைகளின் வீர வரலாற்றை தெரிந்து கொள்வதே மீண்டும் அத்தகைய சிக்கல்களில் வருங்கால சந்ததியர் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வை விதைப்பதல்லவா? நாட்டை ஆள்பவர்கள் பெற வேண்டிய அடிப்படை பயிற்சியே இத்தகைய போர்க்கலைகளின் நுட்பங்களை பெறுவதல்லவா? வெற்றியும் தோல்வியும் ஒரு வீரனுக்கு சூழ்நிலைகளின் தன்மைக்கேற்ப அமைந்துவிடும். ஆனால் பெற்ற தோல்வியை மீண்டும் வெற்றியாக மாற்றிக்கொள்வதுதானே வீரனுக்கு அழகு. அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கித்தான் வேலு நாச்சி தன்னை தகவமைத்துக் கொண்டிருந்தாள். தன் பரிவாரங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள். சரியான காலத்தை எதிர்நோக்கியும் இருந்தாள். விருப்பாட்சி திண்டுக்கல் கோட்டைகளில் இருந்தபடியே படைகளை திரட்டினாள் வேலு நாச்சி. அதற்காக அவள் ஒவ்வொரிடமாக மாறுவேடத்தில் சென்றாள். கொல்லங்குடி, பனங்குடி, பாகனேரி, திருபுவனம், மல்லக்கோட்டை, மேலூர், லிங்கவடி, சிறுமலை என்று சுற்றித் திரிந்தார். பல இடங்களில் இருந்தும் அவளுக்கு ஆதரவு கரங்கள் நீண்டன. பக்கபலமாய் நின்றார்கள் மருது சகோதரர்கள். படைகள் தயாராகின. திரட்டிய படைகளை சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையார் கோயில் பிரிவு என்றபடி 3 பிரிவுகளாக பிரித்தாள். சிவகங்கை பிரிவுக்கு தானே தலைமை ஏற்றாள். திருப்பத்தூர் பிரிவுக்கு நள்ளியம்பலத்தை தலைமையேற்கச் செய்தாள். காளையார் கோயில் பிரிவின் முழு பொறுப்பையும் மருது சகோதரர்கள் கரங்களில் ஒப்படைத்தாள். வேலு நாச்சி இளவயதிலேயே இலக்கிய ஞானம் பெற்றவள். வீரத்துடன் விவேகம் வேண்டும் என்று எண்ணியவள். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்ற திருக்குறள் அவள் மனத்தே வலுவாய் பதிந்திருந்தது. தன் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் இந்த உலகமே வேண்டும் என்று நினைத்தாலும் அது கைகூடும் என்பதை உணர்ந்தவள் அவள். அவள் நினைத்தபடி சரியான காலம் அமைந்தது. அதற்கு வெற்றி திருநாள் விஜயதசமியை தேர்ந்தெடுத்தாள். தான் பழி தீர்க்கப் போவது அரக்கர்களை என்று நினைத்தாள். தனக்குள் துர்க்கையின் ஆவேசமும் வீரமும் குடிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். சிவகங்கை அரண்மனை நவாப் கையில், அரண்மனை பாதுகாப்பு கம்பெனியார் கையில். அரண்மனைக்குள்ளே அரச குடும்பத்து ஆலயம். அதில் சிவகங்கை மக்களின் உணர்வு பூர்வமான விஜயதசமி விழா கொண்டாடப்படும். அந்த விழாவை வைத்துத்தான் தன் கோட்டை மீட்பு போரும் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் என் வீர பெண் வேலு நாச்சி. அதற்காக அவள் மாறுவேடம் பூண்டாள். அந்நியருக்கு தன் அடையாளம் தெரியக்கூடாது. மக்களுடன் மக்களாக தன் படையினர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். தாக்குதல் திடீர் தாக்குதலாக இருக்க வேண்டும்.
அந்த ஆவேச தாக்குதலில்தான் அந்நியன் நிலைகுலைய வேண்டும். வேலுநாச்சியின் திட்டம் அழகாக கை கொடுத்தது. அவள் மாறுவேடத்தில் இருந்தாலும் வேலுநாச்சியை ஒருத்தி அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் பெயருடையாள். அவள் உண்மையில் தெய்வம் போன்றவள், தெய்வமானவள். அவள் மூலமே வேலுநாச்சி சிவகங்கை மக்களின் நம்பிக்கையை முழுதாய் பெற்றாள். அது எப்படி தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.